மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. ஒருத்தருடைய பிறப்பை வைத்து நீ குருமூர்த்தி பிறந்தவனு பேசுறாரு ஒருத்தர், தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான தலைவர். அப்போ இத்தனை வருஷமா நீங்க பண்ணது எல்லாமே அந்த ஒரு சொல்லே முடிஞ்சிருச்சு. அப்போ உங்க அம்மாவை திருப்பி கேட்கலாமா? அதை இந்தியா கிளிட்ஸ் அந்த இஷ்யூ பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியான செயல்பாடுகளை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது? என்ன தோணுதுன்னா, தமிழ்நாட்டின் அரசியல் எவ்வளோ கேவலமாக இருக்குங்கிறது தான் முதல்ல தோணுது. செருப்பு தூக்கி அடிக்கக்கூடிய அந்த இஷ்யூ இருக்கு இல்லையா, இது ஒரு கேவலமான மோசமான ஒரு செயல். அந்த செருப்பு எடுத்து அடிச்ச நபர் கொடுத்த வீடியோ விளக்கத்தை நான் பார்த்தேன். கட்டுப்பாடு தான் இருந்தேன், பயங்கரமா நான் கையை கட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். நான் அங்கே எழுது போறவங்களும் நான் உட்கார வச்சேன். நான் அதையும் மீறி தமிழ் மொழியை பெரியார் பேசாத பேசுனதுனால கோவம் வந்துருச்சு. என் எதிர்ப்பை பதிவு செய்யறதுக்கு நான் செருப்பு எடுத்து அடிச்சேன்னா, அப்போ எல்லாரும் அவன் எதிர்ப்பை பதிவு செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்? செருப்பு எடுத்து அடிக்கலாமா? இப்போ என் எதிர்ப்பை பதிவு செய்யறதுக்கு அப்ப நான் கத்தி எடுத்து குத்து. ரொம்ப பட்டவர்த்தனமாக திமுக அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணுது. இப்போ நீங்கள் இந்த பென் போன்ற அமைப்புகளும் சரி, இல்லை இந்த திமுகவை ஆதரித்து பேசக்கூடிய பல யூடியூப் சேனல்கள் வியூஸ் போலியோ மாதம் 5 லட்சம் 3 லட்சம் கொடுத்து நீ நடத்தினி. என் நோக்கம் என்ன அப்படின்னா, திமுகவை எவன்லாம் கார்னர் பண்ணுறானோ அவங்களாம் நீங்கள் இழிவுபடுத்துறது. 5000 ரூபாய் பணம் கொடுத்ததை முதல் ஆளா அண்ணன் திரும்ப வாழ்த்துறாரு. ஆனா அண்ணன் திரும்ப என்ன சொல்றாரு? 5000 ரூபாய் கொடுத்தது பாராட்டி பேசுறாரு. தமிழ்நாட்டில இருந்து அப்படியே இவங்க அப்படியே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில SC/ST மக்கள்லாம் செழிப்பா இருக்கணுன்றதுக்காக அவர் ஒதுக்குற நிதி கிடையாது. திராவிட கழகத்துல ஒருத்தரோடு கிடையாது. நாம் தமிழ் கட்சியில் ஒவ்வொரு ஊர்ல 10 பேர் இருக்காங்க. அப்ப எல்லாரும் இறங்கி அடிச்சா ஆகும். திராவிட கழகத்துல ஆள் இருக்காங்களா? விஜய் கட்சியில இளைஞர்கள் இருக்காங்க, VC இளைஞர் இருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி தான் இளைஞர்கள் இருப்பாங்க. உங்களுக்கு கம்யூனிஸ்ட்லயோ திமுகலையோ காங்கிரஸோ இளைஞர்கள்லாம் கிடையாது. அந்த வீடியோவில் பேசுகிற சொல்கிறாரு, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு மனசாட்சி உறுத்துச்சு. என்னென்னா அவங்க யாருமே இல்லை, நாம் தமிழ் கட்சி ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. நாங்கள்லாம் VC திமுகலாம் ஆட்கள் அதிகமாக இருந்தோம். பயந்திர வாட்டத்துக்காக இவரே போயிட்டு ஆசுவாசப்படுத்தினார். ரொம்ப ஒரு கேவலமான ஒரு செயலை செய்துட்டு அதை நியாயம் இருப்பதுலாம் தப்பு. This video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் அண்ட் அட்வொகேட் பிரதாப் சார் இருக்கார். அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இந்த திராவிட கழகம் விசஸ் NTK இந்த பிரச்சனை முடியவே முடியாதா? பகை எங்கே தான் போய் ஸ்டாப் ஆகும் அப்படின்ட்டு தான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்தியா கிளிட்ஸ் அந்த இஷ்யூ பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியான செயல்பாடுகளை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது? நமக்கு என்ன தோணுதுன்னா, தமிழ்நாட்டின் அரசியல் எவ்வளோ கேவலமாக இருக்குன்றதான் முதல்ல தோணுது. ஏன்னா இந்த திராவிட இயக்கம் இருக்கு இல்லையா, ஆரம்பத்தில் நான் சொல்கிற திராவிட இயக்கம் என்பது அண்ணா காலத்துக்கு முன்பான திராவிட இயக்கம். அன்னைக்கு திகாலெலாம் யார், குறிப்பாக திமுக போன்ற கட்சிகள்லாம் யார் இருந்தாங்கன்னா, பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இவங்கெல்லாம் இருந்தாங்க. காங்கிரஸ் கட்சியை பார்த்தீங்கன்னா அது ஒரு மேம்பட்ட சமூகம் அல்லது பண்ணையார்கள், மிராசர்கள் இப்படியர்களுக்கான கட்சி சொல்லிட்டு காங்கிரஸ் இருந்துச்சு. திமுக பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் திமுகலாம் ஒரு SC-க்கான கட்சின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மிக முக்கியமான ஆளுமைகள்லாம் இருந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, சத்தியவாணி முத்து என்கின்ற ஒரு அமைச்சர், அவங்களாம் திமுகவில் கருணாநிதி அவர்களுக்கு முன்பாக சீனியராக இருந்த ஒரு நபர், சென்னையில் இருந்த ஒரு நபர் சத்தியவாணி முத்து. பின்பு அவங்க பார்த்தீங்கன்னா திரு கருணாநிதி அவர்கள் அவங்களுக்கு எதிராக பண்ண துரோகத்தில் கருணாநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா சத்தியவாணி முத்து அவர்களுக்கு பெரிதும் இடம் கொடுக்காம அந்த அம்மையாரை புறக்கணிக்கிறாரு. அதனால் அந்த அம்மையார் வெளியே போகிறாங்க. ஸோ இந்த இஷ்யூ நான் தொடர்ந்து பேசுகிறது நினைவு விட்டுக்குது, ஏன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த இஷ்யூ இருக்கு இல்லையா, நீங்கள் செருப்பு தூக்கி அடிக்கக்கூடிய அந்த இஷ்யூ இருக்கு இல்லையா, இது ஒரு கேவலமான மோசமான ஒரு செயல். அந்த செருப்பு எடுத்து அடித்த நபர் கொடுத்த வீடியோ விளக்கத்தை நான் பார்த்தேன். நான் கட்டுப்பாடு தான் இருந்தேன், பயங்கரமாக நான் கையை கட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். நான் அங்கே எழுது போகிறவங்களும் நான் உட்கார வச்சேன். நான் அதையும் மீறி தமிழ் மொழியை பெரியார் பேசாத பேசுனதுனால கோவம் வந்துருச்சு. என் எதிர்ப்பை பதிவு செய்யறதுக்கு நான் செருப்பு எடுத்து அடிச்சேன்னா, அப்போ எல்லாரும் அவன் எதிர்ப்பை பதிவு செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்? செருப்பு எடுத்து அடிக்கலாமா? இப்போ என் எதிர்ப்பை பதிவு செய்யறதுக்கு அப்போ நான் கத்தி எடுத்து குத்திடலாம். எல்லாம் ஒன்று தானே, என்னோட எதிர்ப்பு நான் பதிவு செய்கிறேன். அப்போ அவங்கவுங்க எதிர்ப்பை பதிவு செய்தால் தமிழ்நாடு என்னவாகும்? இது முழுக்க திமுக அரசு அவர்களுக்கு ஆதரவாக இருக்குது. ரொம்ப பட்டவர்த்தனமாக திமுக அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணுது. இப்போ நீங்கள் இந்த பென் போன்ற அமைப்புகளும் சரி, இல்லை இந்த திமுகவை ஆதரித்து பேசக்கூடிய பல யூடியூப் சேனல்கள் வியூஸ் போலியோ மாதம் 5 லட்சம் 3 லட்சம் கொடுத்து நீ நடத்தினி. என் நோக்கம் என்ன அப்படின்னா, திமுகவை எவன்லாம் கார்னர் பண்ணுறானோ அவங்களாம் நீங்கள் இழிவுபடுத்துறது. இப்போ நாம் தமிழ் கட்சி NDK வர்சஸ் என்ன கேட்டீங்க, NDK வர்சஸ் திமுகவா இல்லை திராவிடமா? திராவிட கழகம் தான் சார். திராவிட கழகம். நீங்கள் அதை ரொம்ப சுருக்கிட்டீங்கன்னா திமுக தான் முடிஞ்சிடும். இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு யார் போட்டி தமிழ்நாட்டில்னா அது திமுக தான் போட்டி. ஏன்னா அவங்க தான் ஆளுங்கட்சியாக இருக்காங்க.
இந்த பக்கம் விஜயும் வந்து எனக்கு திமுக போட்டின்றாரு. நீங்க எதிர்க்கட்சி ரீதியாக அதிமுக வந்து போட்டின்னு சொல்லுது. ஆனா நீங்க சித்தாந்த ரீதியாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 சித்தாந்தம் தான் போட்டி. ஒன்று தமிழ் தேசியமா, ஒன்று திராவிடமா. ஏன்னு கேட்டா விஜயுமே தன்னை திராவிட கட்சி தான் அறிவிச்சிட்டாரு. அதிமுக திராவிட கட்சி, திமுக திராவிட கட்சி. கம்யூனிஸ்ட் விசிகாலாம் வேற வேற கொள்கைகள் இருந்தாலுமே கூட அவங்க இன்னைக்கு திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த வார்த்தையை ரொம்ப நான் பயன்படுத்துகிறேன், முட்டு தான் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வந்து தங்களுக்கான தனி சித்தாந்தம் பேசுவதற்கான தார்மீக உரிமையை அவங்க இழந்துடுறாங்க. உதாரணத்துக்கு பெண்களுக்கு வந்து 5000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. 5000 ரூபாய் பணம் கொடுத்ததை முதல் ஆளாக அண்ணன் திருமா வாழ்த்துறாரு. இப்போ நான்லாம் அண்ணன் திருமாவை பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு நபர். அண்ணன் திருமா முதலமைச்சராகனு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நபர். நான் வெளிப்படையாக சொல்றது எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. ஆனால் அண்ணன் திருமா என்ன சொல்றாரு, 5000 ரூபாய் கொடுத்தது வந்து பாராட்டி பேசுறாரு. அந்த 5000 ரூபாய் பணம் எங்கிருந்து எடுத்து கொடுக்கப்பட்டிருக்குன்னா பெரும்பான்மையாக SC ST மக்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிதி. அந்த நிதி ஒன்றும் தமிழ்நாட்டு நிதி கிடையாது. தமிழ்நாட்டிலேருந்து அப்படியே வந்து இவங்க அப்படியே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் SC ST மக்கள்லாம் வந்து செழிப்பாக இருக்கணுன்றதுக்காக அவர் ஒதுக்குற நிதி கிடையாது. ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய ஒரு நிதி. ஒவ்வொரு வருஷமும் நாட் ஒன்லி திமுக அதிமுக இருந்தாலுமே சரி, இவங்க இந்த நிதியை முழுமையா பயன்படுத்துறது கிடையாது. SC ST மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை கல்வி கடனாகவோ வேலைவாய்ப்பு கடனாகவோ எதுக்குமே பயன்படுத்த கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எதனா ஒன்று, உதாரணத்துக்கு சமத்துவபுரம் இருக்கு இல்லையா, திரு கருணாநிதி கட்டின சமத்துவபுரம் அப்படியே இன்னைக்கும் பல தலித் இன்டெலெக்சுவல் பார்த்தீங்கன்னா ஸ்லாகிப்பாங்க. எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் தெரியுமா சமத்துவபுரம், வாழ்த்துக்கள் தான். ஆனால் நிதி வந்து SC ST மக்களுக்காக இந்த இருக்கப்பட்ட நிதி என்று இன்றைக்கும் சொல்லப்படுகின்றது. இப்படி இந்த தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய லேப்டாப் முதற்கொண்டு எல்லா விஷயங்களுக்கான நிதி எங்கேருந்து எடுக்கப்படுதுன்னா அது பெரும்பான்மையாக SC ST மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து தான் எடுக்கப்படுது. இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து பேசுகிற கருத்து உங்களுக்கு பிடிக்கலையா, என்ன பண்ணணும், அதிகபட்சமாக என்ன பண்ண முடியும் ஜனநாயக நாட்டில், நீங்கள் அவங்க மேலே வழக்கு தொடுக்கணும். அது மட்டுமே தான் உங்களுக்கு ஒரு டெஃபமேஷன், அதுதான் உங்களுக்கான இருக்கக்கூடிய அதிகபட்ச ஒரு உரிமை. அதை விட்டுட்டு அடிப்பான் அப்படின்னா நான் ஒரு பேச்சு சொல்கிறேன், எனக்கு நல்லா தெரியும். திராவிட கழகத்தில் ஊர் ஒருத்தரோடு கிடையாது. நாம் தமிழ் கட்சியில் ஒவ்வொரு ஊரில் 10 பேர் இருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் இறங்கி அடிச்சா என்ன ஆகும்? நான் வந்து வன்முறையாக பேசலை, நான் சொல்கிறேன். திராவிட கழகத்தில் ஆள் இருக்காங்களா? விஜய் கட்சியில் வந்து இளைஞர்கள் இருக்காங்க, விசிகால இளைஞர்கள் இருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி தான் இளைஞர்கள் இருப்பாங்க. உங்களுக்கு கம்யூனிஸ்ட்லையோ திமுகவிலையோ காங்கிரஸோ இளைஞர்கள்லாம் கிடையாது. அதெல்லாம் வயசானவங்க யாருனா இருப்பாங்க, இல்லை வசதி படித்தவங்க யாருனா இருப்பாங்க. தவிர சரி நீ செருப்பு எடுத்து அடிச்சுட்ட, திருப்பி அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அங்கே அந்த வீடியோவில் பேசுகிறது சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து ஒரு மனசாட்சி உறுத்துச்சு. என்னென்னா வந்து அவங்க யாருமே இல்லை, நாம் தமிழ் கட்சி ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. நாங்கள்லாம் வந்து விசிகா திமுகலாம் ஆட்கள் அதிகமாக இருந்தோம். சரி அவர் பயந்துருவார், யார் ஸ்ரீதர் அண்ணன் வந்து பயந்துருவார்ன்றதுக்காக இவரே போயிட்டு வந்து ஆசுவாசப்படுத்தினாராம். ரொம்ப ஒரு கேவலமான ஒரு செயலை செய்துட்டு அதை நியாயம் இருப்பதுலாம் தப்பு. நான் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு ஒத்துக்கிறதுல வந்து என்ன தயக்கம் இருக்குன்னு தெரியல. திட்டமிட்டு அண்ணன் சீமான் அவர்களை மிக மோசமான முறையில் இழிவாக பேசக்கூடியவர்களெல்லாம் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முற்போக்காளர்கள் என்று சொல்றாங்க. எப்படி அது முற்போக்கில் வரும்? ஒருத்தருடைய பிறப்பை வைத்து நீ குருமூர்த்தி பிறந்தவனு பேசுறாரு ஒருத்தர், தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான தலைவர். அப்போ இத்தனை வருஷமா நீங்க பண்ணது எல்லாமே அந்த ஒரு சொல்லே வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து உங்க அம்மாவை திருப்பி கேட்கலாமா? அது யாரை சொல்றாரு? குருமூர்த்திக்கு பிறந்தவனா நீ யாரை சொல்ற? நீ இது ஒரு தலைவர் பேசுற பேச்சா? 24/7 அண்ணன் சீமானை எதிர்ப்பது மட்டுமே வந்து வேலையை வச்சிருக்காங்க. அப்பப்போ திரு விஜயுமே எதிர்க்கிறாங்க. இங்கே ஏன் அண்ணன் சீமானையும் நாம் தமிழ் கட்சியும் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, நாம் தமிழ் கட்சியின் வளர்ச்சி என்பது அது இவங்க இத்தனை ஆண்டு காலமாக போற்றி பாதுகாக்கின்ற அந்த பெரியாரியம் திராவிடம் இதற்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரியாருன்னு ஓட்டு போகிறதுக்கு யாரும் கிடையாது. காந்திக்கு வேணால் ஓட்டு போடுவாங்க, காந்தி தாத்தாவுடைய ஃபோட்டோ போட்டு ரூபாய் நோட்டு இருக்குல்லையே அதுக்கு வேணால் ஓட்டு போடுவாங்க. தவிர பெரியாருக்காகலாம் ஒருத்தர் ஓட்டு போடுறது கிடையாது. பெரியார் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழர்களுக்காக பெண்களுக்காக பேசியிருக்காரா? ஆமாம் பேசியிருக்காரு தான், மாற்றிருக்கிறது கிடையாது. ஆனால் பெரியார் மட்டும்தான் பேசினார் என்று சொன்னால் அப்போ மீதி பேர்லாம் என்ன பண்ணாங்க? தமிழ்நாட்டில் இன்னைக்கு நான் இருக்கிறேன், இப்போ என்னை சார்ந்த சகோதரிகள் இருக்காங்க, இப்போ நான் ஒரு விளிம்புநிலை சமூகத்திலிருந்து வந்திருக்கேன்னா எனக்கான கல்வியில் வேலைவாய்ப்பு உறுதி செய்து கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இதில் பெரியாருக்கு வந்து வேலையே கிடையாது. அப்போது எல்லா தலைவர்களுமே தங்களால் முடிந்தவற்றை செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு பகுதியிலுமே இங்கே நடக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகளுக்காக மத பிரச்சனைகளுக்காக ஒவ்வொருத்தரும் வந்து களமாடி இருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடியது தமிழ்நாட்டிலேருந்து வட தமிழ்நாடு. இங்கே வட தமிழ்நாட்டில் வந்து புரட்சி பாரதம்னு ஒரு கட்சி இருந்துச்சு. புரட்சி பாரத கட்சி இன்னைக்கு இருக்கான ஜெகன்மூர்த்தி வந்து எம்எல்ஏவாக இருக்காரு. அதனுடைய தலைவர் இருக்கக்கூடிய அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரெவல்யூஷன் பண்ணார். அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர் அண்ணன் பூவை மூர்த்தியார் மட்டும்தான் சொன்னால் திருமணம் ஒத்துப்பாரா? ஒத்துக்க மாட்டார். ஏன்னா பல்வேறு காலகட்டங்களில் பல நபர்கள் தங்கள் பகுதியில் முடிந்த மாற்றம் செஞ்சுருக்காங்க. பெரியார் ஒரு படிக்காதவர். தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் படித்து கோட்டு சுட்டு போட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் கூட போயிட்டு வட்டமேசை மாநாட்டில் இங்கே கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமைகளுக்காக பேசினவர். அப்போ தற்கூரி பெரியார் என்று சொன்னால் கோவப்படுவாங்களா? இல்லை நியாயப்படுத்த முடியுமா?
ஏன்னா நீங்கள் படிக்கல, நீங்கள் ரெட்டைமலை சீனிவாசன் படிச்சிருந்தாரு, அவர் உங்களை விட மிடுக்கான வந்து கோட்டசூர் படித்திருந்தாரு, அதனால் வந்து நீங்கள் அவர் கீழான சொல்லிட்டு நம்ம பேச முடியுமா? நம்ம பேசல, அப்படி பேசவும் விரும்பலை. புரியுதுங்களா? ஏன்னா பெரியார் அன்றைக்கு அவர் வந்து உயர் சமூகம். இவங்க சொல்கிற மாதிரி வந்து எனக்கு என்ன ஒரு கோபம் அப்படின்னா, பெரியார் வந்து ஏதோ ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து அப்படியே மிகவும் கஷ்டப்பட்டு அப்படியே வறுமையை சுவைச்சு ஏழ்மையில் படித்து அப்படிலாம் ஒன்றும் வரல. அவங்க அப்பாவே நகராட்சி மன்ற தலைவராகவோ அந்த மண்டிக்கு தலைவராகவோ இருந்தக்கூடியவங்க. நம்ம ஊர்லாம் சொல்லுவாங்க, அந்த படத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஜமீன்தார். நீங்கள் உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் திறந்துட்டு முத்துன்னு நினைக்கிறேன், முத்து படத்தில் வந்து திறந்துட்டு போவார், மேலேருந்து கை காட்டுவார், கீழே 10 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி சூழலில் இருந்தவர் தான் அவர். அவர் ஒன்றும் கஷ்டப்பட்டவர்லாம் கிடையாது. ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலையும் அவங்க வீடு இருக்கும். ஏன்னா அவங்களோட அரண்மனைகள் வீடுகள் சொல்லி வச்சுருந்தாங்க. அவ்வளோ வசதிப்படுத்த ஒரு நபர் சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க. அப்போது ஒரு வசதிப்படுத்த அதிகாரத்திலிருந்து நீங்கள் பேசுகிறதுக்கும் ஏழ்மையிலிருந்து ஒருத்தர் வறுமையிலிருந்து சமுதாயத்திலிருந்து ஒடுக்கப்பட்டு ஒருத்தர் எழுந்து போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எனக்கு முதல்ல இந்த பெரியார் அம்பேத்கர் ஒன்றும் சொல்லக்கூடிய கருத்து உடன்பாடு கிடையாது. அப்படிலாம் ஒன்றுலாம் கிடையாது. அவர் மெத்த படித்த உலகின் ஆகச்சிறந்த மிக முக்கியமான ஒரே அறிவாளி இவர். நம்ம வந்து அப்படி பார்த்தா ஸ்கூலே முடியல. அப்புறம் குறை கண்டுபிடிக்கத்தானே எல்லாத்துலேயுமே குறை கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு எழுத தெரியல, உங்களுக்கு பேச தெரியலன்னு குறை கண்டுபிடிக்கலாம். பெரியார் பண்ண மாற்றங்களுக்காக நம்ம ஒரு ஓகேன்னு சொல்கிறோம், நீங்கள் பண்ணிருக்கீங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்காக எல்லாத்துக்குமே பெரியார்னு வந்து சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது. இப்போ நாம் தமிழ் கட்சியை வந்து ஏன் தாக்குறாங்க, ஏன் வந்து அண்ணன் சீமானை வந்து இழிவாக பேசுகிறாங்கன்னா, சீமானனை இழிவாக பேசினால் அதை பார்ப்பதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதாவது ஆதரிக்கக்கூடிய அண்ணன் சீமானையும் நாம் தமிழ் கட்சியும் ஆதரிக்கக்கூடியவங்களும் இந்த எதிர்த்து பேசுகிறாங்க இல்லையா, சில பேர் ரொம்ப எதிர்த்து பேசுகிறவங்க கூட சொல்ல முடியாது, மிக மோசமான இழிவான வார்த்தையில் பேசுகிறாங்க இல்லையா, அந்த நபர்கள் வந்து பேச போய் பார்ப்பாங்க. ரெண்டாவது இந்த ஆப்போசிஷனும் வந்து பேசுவாங்க. இப்போ கடைசியில் சுற்றி சுற்றி எங்கே வந்துடுவாங்க, வன்னியரசனா அதே மேடையில் சொல்கிறாரு, பெண்களை பற்றி பேசுவதற்கும் பெண்களோட உரிமைகள் பற்றி பேசுவதற்கும் நாம் தமிழ் கட்சிக்கோ சீமானுக்கோ உரிமை இல்லைன்னு சொல்கிறாரு, அதுக்கான தகுதி இல்லைன்னு சொல்கிறாரு. அப்படி பார்த்தா அதே கேள்வியை நான் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன், எல்லார் மேலே வைக்கலாம். இங்கே பெண்கள் விஷயத்தில் குறை சொல்லப்படாத ஒரு தலைவர் கிடையாது. அண்ணாவுடைய சட்டமன்ற உரையை வந்து எடுத்து கேளுங்க. அவர் யாரை பத்தினி என்று பேசினார், யாரை வந்து முற்றும் துறந்த முனிவர் என்று பேசினார் சொல்லிட்டு இருக்கும். அப்போ ஐயா கருணாநிதி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறைன்றது என்ன வேணா இருக்கலாம், சரிங்களா? அவருக்கு அது எத்தனை மனைவி, அவருக்கு எத்தனை பிள்ளைங்க, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். கருணாநிதி அவருடைய அரசியல் விமர்சனம் பண்ண நீ அப்படி பார்த்தா அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு எம்ஜிஆருக்கு உறவை பேசுவாங்க. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் நான் சொல்கிறேன். நான் இப்போது தமிழ்நாட்டு ஆக்ஸ் எல்லாரும் என்ன சொல்லிட்டுனா, இன்னைக்கு கரெக்டாக எல்லா பேரும் நான் சொல்லலாம். ஐயா ராமதாஸ் யார், இப்போ அவரை பற்றி அவரை சொல்லலையா? ராமதாஸ் ஐயாவோட 2வது மனைவி இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன், அதுக்காக ராமதாஸ் அவர்கள் வந்து அந்த வன்னிய சமூக மக்களுக்காக போராடவே இல்லை, அவருடைய வாழ்க்கையை மொத்தம் புறக்கணிச்சா அது வந்து வேறு விஷயமாயிடும். நமக்கு ராமதாஸ் அவருடைய அரசியல் மீதும் அவர் இருக்கக்கூடிய அரசியல் செயல்பாடுகள் மீதும் 100% எதிர் நமக்கு இருக்குது. ஆனால் அந்த மக்களுக்கு அவர் பேசியிருக்காரு. அப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து இருக்கக்கூடிய அவங்களுடைய இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அவங்க கட்சியில் இருக்க அவங்களுடைய இயக்கத்தை சார்ந்த வன்னிய சங்க தலைவர் தான் சொல்லுவார், அது வந்து அவர் வச்சிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவார் ஒருத்தர். இப்போ பிரபலமான டக்குன்னு ஒரு பேர் வந்து எனக்கு வரல, சரிங்களா? ஆனால் அதையெல்லாம் பேசுறது தேவையில்லாத விஷயம். நீங்கள் எந்த தலைவருமே வந்து நீங்கள் அவங்களுடைய பெண்கள் சார்ந்த விஷயங்களை அணுகிறீங்கன்னா நீங்கள் யாரையுமே தேட முடியாது. அப்படிலாம் யாரும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தருடைய பெட்ரூமில் போய் நெட்டி பார்க்கக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது. இப்போ விஜய் அவருடைய அரசியலில் எனக்கு 1000 முரண்கள் இருக்குது. ஆனால் அதுக்காக போயிட்டு அவர் யாருக்கு ஃப்ளைட்டில் போகிறாருன்னு நான் பேசினா அது சீப் பாலிடிக்ஸ். அந்த சீப் பாலிடிக்ஸை தான் இன்றைக்கி திமுகவும் இந்த திமுகவிற்காக அறிவாலயத்தில் வேலை செய்கின்ற அல்லது வாங்கி திங்கிற சில பல பண்ணிகிட்டு இருக்காங்க. யூடியூப்பில் இந்த திமுகவை ஆதரித்து பேசுகிறாங்க நாம் தமிழ்ச்சிக்கு எதிராக, அந்த வீடியோவெல்லாம் வந்து அவங்க வீட்டில் வரவங்க பார்ப்பாங்க. நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன். நான் அவங்க பேசுகிற சொல்லாடலை வந்து இப்போ ஒரு வீடியோ பேசுகிறேன்னா என் மனைவி கிட்ட போயிட்டு என் மனைவி கிட்டங்க பாரு நான் பேசிக்கிறேன்னா, நான் பேசுறத என் மனைவி வந்து கேட்குதுன்னா காது கூசாமல் என் பொண்ணு பார்க்குதுன்னா அது வந்து நம்ம அப்பா நல்லா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது அவங்க வீட்டில் ரொம்ப பார்ப்பாங்களா எனக்கு தெரியல, எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியல. இல்லை அப்படி தான் அவங்க வீட்டில் ரொம்ப பேசிப்பாங்களான்னு தெரியல எனக்கு. இப்போ சாதாரணமாக வீட்டில் எப்படி பேசிப்போம், ஒருத்தருக்கு ஒரு மொழியாடல் இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசுவாங்க. இப்போ இவங்க வீடியோவில் பேசுகிறாங்களே, இந்த மாதிரி பேச முடியுமா? ஆனால் நாம் தமிழ் கட்சி சார்ந்த யாராவது ஒருத்தவங்க இப்போ சாட்டை துரைமுருகன் முதற்கொண்டு இடுமவன கார்த்தி முதற்கொண்டு விஜய் அவர்களை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க. ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு நாளும் பெண்கள் சார்ந்த விஷயங்களை அவங்க முன் வச்சது கிடையாது. ஆனால் இவங்க தொடர்ந்து 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 மாமா பையன் அந்த பையன் இது அது சொல்லிட்டு தொடர்ந்து அந்த பெண்கள் ஆபாசம் இது 2 மட்டும்தான் கையாளுறாங்க. இந்த பழக்கம் எங்கேருந்து தொடங்கச்சு நடக்குது இல்லையா, விதை யார் போட்டதுன்னு இருக்கு இல்லையா. கருணாநிதி அவர்களை குறித்து, அண்ணா அவர்களை குறித்து, பெரியார் அவர்களை பேசியதை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் பெரியார் தான் பெண்களின் காவலர் என்று நம்ம எப்படி சொல்ல முடியும் தெரியல. கடுமையான வார்த்தை மோதல்,
கடுமையான வார்த்தை முதல்ன்றதோடு எனக்கு அதெல்லாம் பேசினா நம்ம யூடியூப்ல நீங்களே பீப் போடுங்க. நான் பேசுவேன், நீங்கள் பீப் போடுங்க சரிங்களா? அதனால் பேசவும் கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு மிக மோசமான வார்த்தைகளை வந்து கையாண்டிருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு இவங்களுக்கு வந்து ஆகலை, அதனால் பேசியிருக்காங்க. அந்த அளவுக்கு மிக மோசமாக. இப்போ என்னுடைய மொழியை வந்து திரு பெரியார் அவர்கள் வந்து இவ்வளோ பேசியிருக்காருன்னா பேசியிருக்காரு தான். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, அப்படியெல்லாம் சொன்னால் தானே நீங்களாம் இங்கிலீஷ் கற்றுப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு தாய்மொழி சார்ந்தன்னு வச்சிங்களா, உங்கள்கிட்ட வந்து உன் மொழியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, உன் மொழி ஒன்றுத்துக்கு லாகி கிடையாது, என்ன ஆகுது உன் மொழியிலனா கோவம் வரும். உங்களுக்கு நியாயமாக கோவம் வரணும். எனக்கு கிடையாது ஏன் மொழி. ஆனால் எனக்கு கோவமே வராமல் நான் ஏன் தெரியுமா உங்களை சொன்னேன், ஏன்னா உங்கள் மொழியில் வந்து ஆங்கில வார்த்தைகளுக்கான பொருள் அதிகமாக இல்லை, உங்கள் மொழியில் வந்து புதிய புதிய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்ததுக்கான பொருள்கள் அதிகமாக இல்லைன்னு சொன்னால சப்பக்கட்டு கட்டுறது. இதை தான் இன்றைக்கி நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. அன்றைக்கி பெரியார் ஏன்னு சொன்னார் தெரியுமான்னு சொல்லிட்டு. இதே பெரியார் தான் இப்போ பராசக்தி படம் எடுத்தாங்கல்ல, பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு பராசக்தி படம்? எங்கே இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள்? நல்லா இருந்துச்சா? பராசக்தி படத்தில் வந்து பெரியார் வந்தாரா? நான் கேட்குறேன், பெரியார் வந்தாரான்னு கேட்குறேன். பெரியார் வரல. ஏன்னு கேட்டால், பெரியார் வந்திருந்தால் இன்றைக்கு பெரியாருடைய ஆட்சி நடந்திருக்காது. அந்த காலகட்டம் என்பது திரு காங்கிரஸ் கட்சியையும் காமராஜரையும் பெரியார் ஆதரிக்கிறார். ஏன்னு கேட்டால், அண்ணாதுரை வெளியே போகிறாரு. அண்ணாதுரை வெளியே போயிட்டு திமுக அன்றைக்கு மாணவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக களத்தில் நின்னாங்க. ஏன்னா எனக்கு திமுக மேலே உடன்பாடு கிடையாது, பெருசாக பிடிக்கவும் பிடிக்காது. ஆனால் அதுக்காக நடந்த உண்மையை நாம் மறுக்க முடியாது இல்லையா? திமுகவின் பால் திமுக கூப்பிட்டதுனால பல மாணவர்கள் ஹிந்தி எதிர்ப்பு களத்தில் நின்றார்கள். ஆனால் அதற்கு முன்பு வரை ஹிந்தி எதிர்த்திருந்த பெரியார் 1960க்கு பிறகாக நடந்தப்பட்ட அந்த மொழி போராட்டத்தில் அவர் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை எதிர்க்கக்கூடியவர்களை மிக மோசமான முறையில் சொல்ல பயன்படுத்தினார். இவங்களாம் சுட்டு தரலாம், என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். காரணம் என்னன்னா, காமராஜர் ஆட்சிக்கு வரணும். சரி, அப்போ காமராஜர் ஆட்சிக்கு வரணும், ஹிந்தி மொழி வந்துடலாமா? காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும், ஹிந்தி மொழி வந்துடலாமா? இது எப்படி சரியான ஒன்று ஆகும்? ஒரு நபர் வந்து சரியா இருக்காரு, அவர் கொண்டு போற தத்துவம் சரியா இல்லைன்னா ஆதரிக்க முடியுமா? தத்துவமும் சரியா இருக்கணும், நபரும் சரியா இருக்க முடியும். இல்லை தத்துவம் மட்டும் சரியா இருக்குது வந்து நிற்கிற தற்கூரியா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? நானும் பெரியார் தான் பேசுறேன், நானும் அம்பேத்கர் தான் பேசுறேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல தற்கூரிகள் ஆட்சி பண்ணா அந்த நாடு என்ன போகும்? நாசனமா தான் போகும். அப்ப ரெண்டுமே சரியா இருந்தால் ஆதரிக்க முடியும். அப்ப பெரியாருடைய ஸ்டாண்ட் என்பது அதில் தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் எதிராக இருந்துச்சு. இதை வந்து திராவிட கழகத்தை சார்ந்தவங்க மறுப்பாங்களான்னு தெரியல, ஏன்னா அதுதான் நடந்த உண்மை. அது அப்போ எல்லா வரலாற்று ரீதியாகவும் தான் திரு சீமான் அவர்கள் வந்து விமர்சனம் வைக்கிறாரு. ரெண்டாவது நான் என்ன கேட்குறேன், பெரியார் ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களாம் கிடையாது. யார் ஒரு நபர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களாம் கிடையாது. இன்னைக்கு திராவிடத்தை என்ன மீறி தொட்டு உள்ள போக சொல்லணும்னு சொல்லிட்டு அண்ணன் திரும்ப சொல்றாரு இல்லையா? இவராவது சீமானனாவது பார்த்தீங்கன்னா சும்மா வாயில பேசிட்டு போறாரு சரிங்களா? தாய்மண் பத்திரிகையில பெரியார் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை அண்ணன் ரவிக்குமார் அவர்களும் தாய்மண் பத்திரிகை விசிகாவுடைய பத்திரிகை கட்டுரையா அறிக்கையா பெரியாருக்கு எதிராக எழுதுனது விசிகா, அண்ணன் ரவிக்குமார், அண்ணன் திருமா. அப்போ நீங்கள் பண்ணால் மட்டும் அது சரி, புதுசாக வந்து பண்ணால் தப்பாது. இவராவது வாயில் தான் பேசுகிறாரு, அவங்க வந்து எழுதி வச்சிருக்காங்க. அப்போது இதை தான் அண்ணன் சீமான் அவர்கள் பண்ணுறாரு. ஒரு வரலாற்று திரிவை மாற்ற வேண்டியது, இப்போ நீங்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை முன்னெடுக்கிறீங்கன்னா, நாம் தமிழ் கட்சி வெறும் ஆட்சி மாற்றத்தை முன்னெடுத்துல, அவங்க ஒட்டுமொத்தமாக அடிப்படை மாற்றம் செய்கிறாங்க. அப்போ பண்பாட்டு ரீதியாக, அரசியல் ரீதியாக எல்லாத்தையும் மாற்றம் செய்யறப்போ வரலாற்றையும் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போ நான் வந்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்கூலில் வந்து நான் வரலாறு படித்தேன். நான் வந்து என் ஸ்கூல்லேருந்து எல்லா டீச்சரும் ரொம்ப க்ளோஸாக பழகக்கூடிய நபர். எனக்கு சுதந்திரம் ஏன் சீக்கிரமாக கொடுத்தாங்கன்றது என் வரலாற்று ஆசிரியர் ஒன்று சொன்னார். அதை கேட்டு நான் ஷாக் ஆகிட்டேன், என்னடா இவ்வளோ சீப்பாக நடந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு உண்மை வரலாறு என்பதை முழுசாக சொல்றவும் முடியாது. அதுக்காக வரலாறு நமக்கு தெரியும் பொழுது அதை மாற்றாமல் இருக்க முடியாது. இப்போ காந்தி அவர்களே எல்லாரும் கொண்டாடுறாங்க இல்லையா? எனக்கு காந்தி மீது மிகப்பெரிய ஒரு வெறுப்புணர்வே இருக்குது. நான் வெறுப்புணர்வு இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் ஒரு அம்பேத்கருக்கு நேர் எதிராக இருந்ததுக்காக. அப்போ உங்களுக்கு எல்லா வரலாறுமே வந்து மாற்றப்படுது. இப்போ சொல்லலையா, சாவர்கர் வந்து குல்புல் பறவையில் ஏதோ பறந்தாரு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் நகைச்சுவையாக கூட இருக்கலாம். ஏன்னு கேட்டால் அவன் அதிகாரத்துக்கு வரும்பொழுது அதை மாற்றுறான். அப்போ நாம் தமிழ் கட்சி அதிகாரத்துக்கு வரும்பொழுது தமிழர்களுக்கான வரலாற்றையும் உண்மையான தமிழர் வரலாற்றையும் உண்மையாக தமிழ் மொழிக்கு யாரெல்லாம் வந்து பாடுபட்டார்கள் என்பதை சொல்ல விரும்புகிறாங்க. அண்ணன் திருமா அவர்கள் அண்ணன் சீமானையும் விஜயும் பார்த்தீங்கன்னா RSS பிஜேபி பெற்றெடுத்த குழந்தை அப்படின்ட்டார். ஆனால் அதே அண்ணன் சீமான் யாரெல்லாம் பெரியார் என்பது எனக்கு பெரியார் எங்கள் அண்ணன் திருமா, ஏன்னா அவருடைய உழைப்பும் அவருடைய அர்ப்பணிப்பும் தியாகமும் மிகப்பெரியது. அதை நான் இன்னைக்கும் நான் மறுக்க மாட்டேன். தமிழ்நாட்டில்
24 மணி நேரம் முழிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைவர் திருமாதான். அவருக்கும் தனிப்பட்ட சுகபோக வாழ்க்கைலாம் கிடையாது. ஆனால் அவ்வளோ மட்டும் திமுக கிட்ட போகிறதுனால நமக்கு கோவம் வருது. நீங்கள் அவ்வளோ உழைக்கிறீங்க, இதெல்லாமே பண்ணிட்டு கூட 4 சீட்டில் போயிட்டு சமரசமாயிடுறீங்க அப்படின்னா ஒரு கோவம் வருது. அவருக்கு அவர் தரப்பில் ஒரு நியாயம் சொல்லலாம். ஆனால் வெளியே இருந்து பார்க்கும்பொழுது எதுக்கு இதெல்லாம்? ஒரு குடும்பத்துக்காகவா? ஒருத்தர் முதலமைச்சராகிறதுக்காகவா? அடுத்து இன்ப நிதி முதலமைச்சராக நான் சாக மாட்டேன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ காத்துட்டு இருக்காரு. இவங்களெல்லாம் பார்க்கறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரிசு அரசியலையும் ஊழல் அரசியலையும் சாதி அரசியலை ஊக்குவிக்கின்ற அரசியலையும் ஆதரிப்பவர்களும் அயோக்கியர்கள் தான். ஒரு நாளும் மாட்டுக்கிறது கிடையாது. இப்போ நான் வந்து முதல் முறையாக ஓட்டு போட்ட என்னுடைய ஓட்டு என்பது பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி ஓட்டு போட. அப்போ தான் எனக்கு வந்து முதல் முறையாக வந்து ஓட்டுரிமை வந்து கிடைக்கப்பட்டுச்சு. மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் வந்து வேட்பாளர். இப்போ எனக்கெல்லாம் நான் வந்து சாதியத்துக்கு ரொம்ப கடுமையான நபர். என்னுடைய பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்னும் வேட்பாளர் பேர் பின்னாடி நாயுடு தான் வரும். இருந்தாலும் நான் ஓட்டு போடுவேன். ஏன்னு கேட்டால் ஒரு மாற்றம் வரணும், அண்ணன் திரும்ப இருக்காரு, யாரோ ஒருத்தர் வர போகிறாங்க, ஒரு கூட்டம் ஓட்டு போட்டேன் நான். ஆனால் அதன் பிறகாக நான் ஒரு நாளும் திராவிட கட்சியில் ஓட்டு போட்டதே கிடையாது. ஏன்னு கேட்டால் என்னுடைய மனசாட்சிப்படி நான் ஓட்டு போகிற கேண்டிடேட் என்பவர் அவர் ஒரு சரியான நபராக இருக்கணும். இப்போ நான் ஓட்டு போட்டால் தான் உனக்கு முதலமைச்சர் வர போகிறேன்னு கிடையாது. ஆனால் என்னுடைய மனசாட்சி எனக்கு வந்து உறுத்தும். நான் போடக்கூடிய ஒரு ஓட்டு என்பது எனக்கே எப்படி உறுத்துதுன்னா, அண்ணன் சிறுமா சொன்னால் இத்தனை 1000 பேர் ஓட்டு போடுறாங்க இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சியும் குறைந்தபட்சம் பேர் இருக்காங்க இல்லையா? அப்போ இவங்கெல்லாம் எதன் அடிப்படையில் இந்த திமுக போன்ற கட்சியில் ஆதரிக்கிறாங்கிறத நமக்கு புரியல. அண்ணன் வேல்முருகன் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு போன வாரம் வரைக்கும் 2 சீட்டு கொடுக்கலாம் கூட்டணி விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா மிக தீவிரமான திமுகவுடைய பக்தர் ஆகிட்டார். அப்போ நீங்கள் உங்களை எதில் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க? அது சீட்டா இல்லை நோட்டா? அது நமக்கு புரியல. இங்கே 2 பேருடைய வளர்ச்சி தான் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. இப்போ பாஜக தமிழ்நாட்டில் இவங்க சொல்கிற மாதிரி கால் ஊன்றிடும், வேர் ஊன்றிடும், உள்ளே வந்துடும், அதெல்லாம் ஒன்றும் வராது. வந்துச்சுன்னா ஆல்ரெடி வந்துட்டு தான் இருக்குது. இப்போ 4 எம்எல்ஏ இருக்காங்க, அவங்க தாமரை சின்னத்தில் இருக்காங்க. அப்போ வந்துச்சு தானே. இன்னும் தெளிவாக சொல்ல போனால் அண்ணாமலை அவருடைய வருகைக்கு பிறகு தமிழ்நாட்டில் பிஜேபி இளைஞர்கள் மத்தியிலே கொஞ்சம் வலுவடைஞ்சு தான் நான் சொல்லணும். எனக்கு உண்மை சொல்கிறதுல எந்த தயக்கமும் கிடையாது. அப்போ இவங்க சும்மா வாயிலே பேசிட்டு வந்துடும்னா வந்துருச்சு ஆல்ரெடி. ஆட்சிக்கு வர முடியுமா? ஆட்சிக்கெல்லாம் பாஜக ஒரு நாளும் தமிழ்நாட்டில் வருவதற்கான வாய்ப்பு என்பது கிடையாது தான். அப்போ இது யார் ஏமாத்துற வேலை? அப்போ உங்களுடைய தனிப்பட்ட ஆதாயத்திற்காக, கூட்டணி கட்சியுடைய தனிப்பட்ட ஆதாயத்திற்காக ஒட்டுமொத்த தமிழர்களையும் இவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்கிறாங்க. ஸ்டாலின் ஆச்சு வரணும்னு சொல்கிறீங்க, சரி ஓகே வந்துருச்சு, யாருக்கு என்ன லாபம்? இதே அண்ணன் திரும்ப தானே கேட்குறோம், நம்ம வேங்கவேலி தீர்வு வந்துருச்சா? மேல் பாதையில் என்ன ஆச்சு? இப்போது கோயிலுக்கு வந்து 2 பேருக்கு பிரச்சனை அப்படின்னா கோயிலை பூட்டுறது புரட்சி கிடையாது, அதை திறந்து 2 பேரும் உள்ள அனுப்புறது தான் புரட்சி. கோயிலை பூட்டாங்க பார்த்தீங்களா, அது மேட்ரு கிடையாது. அது யார் வேணால் பண்ணுவாங்க, அதிகாரிகள் யார் வேணால் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனைகள் அப்படின்றது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. இப்போ இஸ்லாமியர்களை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க திமுக மிக தெளிவாக இஸ்லாமிய குற்றவாளிகள் சிறையில் இருக்காங்களே அவங்க விடுதலை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதற்கு அண்ணன் நாலு ஷானவாஸுடைய ஸ்பேஸ் என்ன? அவர் என்ன பேசியிருக்காரு? முட்டு தான் கொடுத்துருக்காரு. அப்போது இந்த இஸ்லாமிய கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது தலித் கட்சிகளாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் திமுகவிற்கு வந்து ஆதரவின் மூலமாக தங்களுடைய சுயநலத்திற்காக இவர்கள் மக்களை பலிக்காடாகிறாங்க, தங்கள் நம்புகின்ற மக்களை வந்து பலிக்காடாக்குறாங்க. சரி, இதில் வந்து விஜய் கட்சியும் அல்லது அண்ணன் சீமானுடைய கட்சியும் எங்கே மாறுபடுது அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து ஓரளவுக்கு இந்த பேருக்கு சமூக நீதி பேசுகிறாரு, ஆனால் உள்ளவே பார்த்தீங்கன்னா திமுகவே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கான். அங்கே நம்ம உள்ளவே பார்க்கும்பொழுது திமுகவே பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்கான். அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய கள சூழலில் தமிழர்களுக்காக நேர்மையாக சமரசம் இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சிக்கு இருக்குது. அப்போது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது நிச்சயமாக இவங்க சொல்கிறாங்களே இன்ப நிதி உதயநிதி இவர்களுக்கெல்லாம் எதிராக நிற்க போவது அது நாம் தமிழ் கட்சியினுடைய தமிழ் தேசியமாக தான் இருக்கும். அப்போ இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து மோசமான முறையில் பண்ண முடியும்? அண்ணன் சீமானவர்கள் மீது விமர்சனம் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் இருக்குதா, நான் இல்லைன்னா சொல்ல. ஆனால் என்ன விமர்சனம் பண்ணணும்? அரசியல் விமர்சனம் பண்ணணும். அவர் வந்து அவருக்கும் அவர் மேலே வழக்கு கொடுத்தாங்க இல்லையா, அந்த வழக்கு எடுத்துக்கிறது இது சம்மந்தமான வழக்காக இது. சீமானவர்கள் போடக்கூடிய மாநாடு விமர்சனம் பண்ணுங்க, அவர் பேசக்கூடிய பேச்சு விமர்சனம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு வந்து ஒரு தனிப்பட்ட நடிகை வைக்கக்கூடியதை நீங்கள் இதையே நான் உள்ளே கொண்டு வர அப்படின்னா இந்த யூடியூபர் தான் தொடர்ந்து 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 அந்த நடிகை கிட்ட பேசுறது, அதை எடுத்து போடுறது, இதையே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணால் இங்கே பல முதலமைச்சர்கள் பேரே பல பேரில் அடிபட்டிருக்கு, பல பேர் நியூஸ் பேப்பர்லேயே வந்திருக்கு. அப்போ அதை எடுத்து போடலாமா? எத்தனையோ ஊடகங்கள் செய்திகள் இருக்கு. இது ரொம்ப அருவருப்பான ஒரு பாலிடிக்ஸ். நீங்கள் ஒரு ஆணை வந்து ஒரு மோசமான மனிதன்னு சொல்லி சித்தரிக்கணும் அப்படின்னா ஒரு பெண்ணோட தொடர்புபடுத்தி பேசிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதே தான் பெண்களுக்கும் இந்த ஆயுதத்தை வந்து கையில் எடுப்பாங்க. அது அரசியல் இன்னைக்கு ரொம்ப கடுமையாக எடுத்துகிட்டு இருக்காங்க.
பார்ப்போம். சரி, 2026 தேர்தல் எப்படி அமையுதுன்றதை பார்ப்போம். நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.